எஃபர்ட்ல வாழ்ற ஆள் இல்ல சார். நீங்கள் நானும் குளோரியில வாழ்ற ஆள். நல்ல கைது கேட்ட மகிமையே வரவேற்போம். நல்ல கைது குளோரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லா குளோரியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னா நீ ஸ்தோத்திரம் சொல்ல 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 அனைவரும் ஸ்தோத்திரம் வந்து நல்லது. தேவ மகிமைக்கே போன கிருபை பெறுமா. அப்படின்னா இந்த வருஷம் எந்த அளவு கடவுளுக்கு தானா நடந்த விஷயத்தெல்லாம் தேங்க் பண்ண ஆரம்பிக்கிறியோ அந்த மாதிரி தானா நடந்ததெல்லாம் இனிமே அதிகமா தானா நடக்க போற வாழ்க்கை. இந்த வருஷம் ஒரு ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப், ஒரு ஹெவன் ஸ்டாண்டர்ட் லைஃப் உங்க வாழ்க்கை வரும். ஹெவன்ல என்ன சொல்ல பாருங்க, போறாங்க அவங்க இன்னும் ஹெவன் அப்படின்னா என்ன, ஒளியில் உள்ள பரிசுத்த வாழ்க்கை சுதந்திரத்தில் நாம் பங்கடையும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஹெவன் ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் நீங்க வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போது பாருங்க, பறவைகளை பாருங்கள், விதைக்கிறவில்லை, அறுக்கிறவில்லை, கலந்து சேர்த்து வைக்கிறவில்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவர் குருவிகள் பறவைகள் என்ன செய்யல, வேலையை பார்க்கல. அந்த ஹெவன் ஸ்டாண்டர்ட்ல வாழும். அவர் நண்பர்கிட்ட அப்புறம் வேலைக்கு கூடாமா சார் அவர் சொல்றாரு, வேலையை பார்க்காத அதையும் ஆசிரியக்கும் போது சிங்கம் மாதிரி அப்பா இருக்கு. நீ கஷ்டப்பட்டு ஒன்று செஞ்சிருக்க பாரு. இந்த வருஷம் போன வருஷம் நீ கஷ்டப்பட்டீங்க, அது மாதிரி இந்த வருஷம் கஷ்டப்பட நினைக்கிறேன் இல்ல. போன வருஷம் மட்டும் 60,000 கிலோமீட்டர் சார், அதாவது 20,000 கிலோமீட்டருக்கு பென்சில் டயர் மாற்றணும். 2 வருஷம் டைம், 2 வருஷத்துக்கு ஒரு டயர் மாற்றணும், 2 வருஷத்துக்கு ஒரு டயர் மாற்றணும். நான் ஒரு தடவை டயர் மாற்றணும் எவ்வளோ வரும், 1.5 லட்சம் 2 லட்சம் வரும். 2 வருஷத்துக்கு ஒரு டயர் மாற்றணும். நான் ஒரே வருஷத்துக்கு 3 தடவை டயர் மாற்றிக்கிறேன். 3 times டயர் மாற்றிக்கிறேன். 60,000 கிலோமீட்டர் ஒரே வருஷத்துக்கு ஓட்டியிருக்கேன். This year, God's glory will overtake your efforts. Will overtake your efforts. Will overtake your efforts. Enemy. நான் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு வசனம் சொல்றேன். இந்த பெரிய பியூட்டி என்னன்னா, வசனம் வச்சு நம்ம மீறி நாட்டுக்கு